இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. அநேக கவலைகள், இன்னைக்கு அநேக ஜனங்களுக்குள்ள அநேக கவலைகள். கவலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இன்றைக்கு சற்று நேரம் ஒரு வசனங்கள் மூலியமா நம்ம பார்க்க போகிறோம். தன் சரீரத்துக்காகவே கவலைப்படுகிற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. சிலர் கருப்பா இருக்கிறோம், அழகு இல்லை, சில பேர் சரீர வளர்ச்சி, சில பேர் முடி முதற்கொண்டு எல்லாவற்றுக்காக இன்னைக்கு கவலைப்படுகிற கூட்டம் தேசத்தில் அதிகமாய் பெருக ஆரம்பித்து விட்டது. வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம சற்று கவனிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் இவனமாய் சொல்கிறது, பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் எண்ணத்தை உண்போம் என்றும் உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. இயேசு இந்த பூமியில மனுஷனாய் பிறந்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்துல தன் சீசர்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கவலைப்படாதீங்க, உங்க சரீரத்துக்காக எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதீங்கன்னு அவர் சொல்கிறார். ஆனா இதை குறித்து நம்ம அதிகமாய் கவலைப்படுகிறோம், அதிகமாய் வேதனைப்படுகிறோம். கவலைப்படுவதனால என்ன ஆகிறது என்று சொன்னால், அநேக பலவீனங்கள் உருவாகுகிறது, சரீரத்தில் அநேக வேண்டாத செயல்பாடுகள் உண்டாகிறது, சரியாய் சிந்தித்து யோசிக்க முடியவில்லை, அனைவருக்கு சரியான தூக்கம் இல்லை. இயேசு இந்த நாளில் திட்டமாய் சொல்லுகிறார், உன் சரீரத்துக்காக நீ கவலைப்படாத, எதை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்படாத. ஏனென்று சொன்னால் சரீரத்தை பார்க்கிறோம், அது அழகா சொல்லப்படுகிறது, ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. அப்ப மற்றவைகளை பார்க்கிறோம், நம்முடைய சரீரம் விசேஷித்தவைகளாய் தேவன் படைத்திருக்கிறார். ஏன்னா இவைகளை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்துல அவர் செயல்பட விரும்புகிறார். நாம் கவலைப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய சரீரம் பலவீனப்படும், சரியான ஒரு நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில வராது, குழப்பங்களும் போராட்டங்களும் பயங்களும் வரும். சில பேர் பல வருடங்களாய் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து இன்றைக்கே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க, பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறாங்க. எல்லாம் தேவனிடத்துல அர்ப்பணிங்க, தேவன் அழகாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில கவலை எடுத்து போடுங்க, இயேசுவை நம்புங்க, உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் மாற்றங்கள் வரும். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உங்க நன்றி சொல்லி செபிக்கிறோம். நேகர் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எதை குடிப்போம் ஆண்டவரை, எதை உடுத்துவோம் என்று சொல்லி இன்னைக்கு கவலையில அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், சரீரம் விசேஷத்தமாய் இருக்கிறது என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. அதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தன்னை முழுவதும் அர்ப்பணித்து, எங்களுக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு செயல்பட ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஜெபிக்கிற எல்லாருடைய ஜனங்களிலும் என்னால மாற்றங்கள் உண்டாகட்டும், மகிமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.